துர்கா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தியா? கௌரி, துர்கா முகத்துல வெக்கம் கரை புரண்டு ஓடுது. என்ன விஷயம்? அதுவா, ஒரு நாள் இந்த குறி சொல்ற அம்மா துர்காக்கு காரு பங்களாவோட பெரிய இடத்து மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு சொன்னாங்க. ஓ, இதெல்லாம் நடந்திருக்கா? துர்கா, இவங்களுக்கு நீ வாயில சக்கரை தான் போடணும். அண்ணா, எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுண்ணே. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. பிரச்சனை எதுவும் இல்லதான். ஆனா இனிமேதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணா, கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிட்டோம், கச்சேரியை முடிக்க மாட்டோமா? இப்படி அசால்ட்டா இருக்கக்கூடாது ஜனா. நாம பண்ண போறது சாதாரண காரியம் இல்ல. அதனால கடைசி வரைக்கும் கவனமா இருக்கணும். சரிங்கண்ணா. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? இவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்னக்கா சொல்றது? கல்யாணம் நடந்ததை பத்தி கடுப்பாகிறதா, இல்ல அசோக் கிளம்பி போனதை பத்தி சந்தோஷப்படுறதானே தெரியல. ஏய், நீ பாட்டுக்கு எதையாவது உளறி வச்சிடாத. அசோக் எங்கன்னு கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அக்கா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா பெரியவர் பாக்குறப்ப பயத்துல நான் ஏதாவது உளறிடுவேணும்னு பயமா இருக்கு. அத நினைச்சாதான் பக்கு பக்குன்னு இருக்குக்கா. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஜான் போனா என்ன, முழம் போனா என்னடி? சமாளிக்க வேண்டியத சமாளிச்சுதான் ஆகணும். நீ பேசாம வா. அக்கா, நம்ம நினைச்ச டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பக்காவா நடக்கணும். சின்னதா சுதப்பல் நடந்தாலும் நம்ம தலையில துண்டு போட்டுக்க வேண்டியதுதான். கவலைப்படாதீங்க, சொன்ன நேரத்துல சொன்னபடி நடக்கும். கிடைக்கிற சான்ஸை நீங்க மிஸ் பண்ணாம இருந்தா சரி. மாட்டையா, இந்த முறை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அகிலா, என்னங்க? சட்டு புட்டுன்னு கிளம்புறதுக்கு வழியை பாருங்க. இப்பவே ஊருக்கு கிளம்பணும். ஏ காவேரி, என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சுட்டு நிக்கிற? அது வந்து அகிலா, என்னாச்சு? நீயாவது சொல்லு. இல்லங்க, அசோக் ஏதோ அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான். அவ்வளவுதானே? இதுக்கு போய் பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. கல்யாணமே வேணான்னு தூக்கி போட்டுட்டு போலல்ல. ஆமா, துர்கா எங்க? அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஜனா, வா. என்னக்கா, பெரியவர் கோவப்படுவாருன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போறாரு. அந்த கருமத்தை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் எப்ப எப்படி நடந்துக்குவாருன்னே தெரியலையே. சரி வா, அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். வா. என்னது கூத்தா? நம்மளுக்கு தெரியாம ஆடலும் பாடலும் நடத்துறாங்களா? போய் பாப்போம். வணக்கம். 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 மா துர்கா, நாம ஊருக்கு போக நேரமாச்சு. ஊர்ல வேற நிறைய வேலை இருக்கு. இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள நாம போய் சேர முடியும். யார்கிட்ட சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லிட்டு வா. போலாம். சரிங்கய்யா. யாரம்மா தேடுற? அசோக்கையா? அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கான். தலை போற வேலைன்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பி போயிட்டான். நம்ம போலாம். உங்க தம்பி தலை போற வேலைன்னு போனாரா, இல்ல தலையே போயிடுன்னு போனாரா? என் தம்பி ஒன்னும் பயந்து ஓடுற ஆள் கிடையாது. பார்த்தல்ல,
துர்கா கழுத்துல எவ்வளவு சந்தோஷமா தாலி கட்டினான்னு. அப்புறம் எதுக்கு சொல்லாம போனோம்? அதான் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கான். நல்லா போனாரு. கௌரிம்மா கிளம்பலாமா? கௌரிய போக விட மாட்டோம். ஐயா, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஐயா? எங்க ஊர் பொண்ணை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆத்தா உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா கௌரியும் சேர்த்து கூட்டு போறேன்னு சொல்றது எந்த விதத்திலயா நியாயம்? இங்க பாருங்க ஐயா, கௌரி இங்க தாங்க ஐயா இருக்கணும். நாங்க கௌரி உங்க கூட அனுப்ப மாட்டாங்க ஐயா. என்ன தர்மகர்த்தா, நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் துர்காவுக்குன்னு இருக்கிறது கௌரி மட்டும்தான். கௌரிக்கும் துர்காவை விட்டா வேற ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கௌரியை மட்டும் நாங்க எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? ஐயா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஐயா. கௌரிக்கு துர்கா மட்டும்தான் இருக்கா. ஆனா இந்த ஊரை காக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கௌரிமா மட்டும் தானே இருக்கா. மாணிக்கண்ண, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கௌரி கை குழந்தைய என்கிட்ட வந்தாலோ, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சதில்ல. இப்ப திடுதிப்புன்னு கௌரி என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படினா? கௌரி என் கூடவே வரட்டும்னு. துர்கா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நம்ம ஊரை நினைச்சு பாரு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முத ஆளா வந்து காப்பாத்துறது நம்ம கௌரி தானம்மா. இத பாருமா, உன் ஒரு ஆள் சந்தோஷத்தை பார்த்துட்டு மொத்த ஊரையும் கஷ்டப்படுத்த முடியுமா? ஏங்க, கொஞ்சமாவது அறிவோட பேசுறீங்களா? ஒரு சின்ன குழந்தைய தனியா விட்டுட்டு போக சொல்றீங்க. துர்கா இல்லாம கௌரி மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ணுவா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. கௌரி துர்கா கூட தான் வருவா. தர்மகர்த்தா ஐயா சொல்றதுதான் சரி. எங்க ஊர் காவல்தேவன் கௌரியம்மா எங்க ஊர்ல தான் இருக்கணும். யோ, உன் புள்ளைய தனியா விட்டு போக சொன்னா போவியா நீ? பெருசா பேச வந்துட்டான். இந்த பாருங்க, எப்ப துர்கா எங்க வீட்டு மருமகள் ஆனாலோ அப்பவே கௌரியே எங்க வீட்டு புள்ளதான். நாங்க கௌரியை விட்டுட்டுலாம் போக முடியாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? மூட்டை பூச்சிக்கு ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் ஒரு கூட்டம். இவளே ஒரு ஒண்ணு இல்லாதவ. எல்லாம் தலையெழுத்து. கருமம் கருமம். கௌரிமா, இவங்க சொல்றதெல்லாம் விடுமா. இது வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதைத்தான் இந்த ஊர் கேட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். இந்த ஊர்ல கடைசி வரைக்கும் யாரு தர்மகர்த்தா யாரு பஞ்சாயத்து தலைவர்னே தெரியல. இந்த ஊரு மொத்தமும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. நானும் இந்த ஊருக்காக தான் இருக்கேன். இனிமேலும் இருப்பேன். ஒரு கோழி எப்படி தான் குஞ்சுங்க மேல எப்பவுமே தன் கவனத்தை வச்சிருக்குமோ, அதே மாதிரி ஏன் கண்ணும் இந்த ஊரை சுத்தி தான் இருக்கும். நான் சொல்றதுல நம்பிக்கை இருந்தா என் சித்தி கூட என்ன அனுப்பி வைங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இங்கே இருக்கிறேன். எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப நான் போறேன். கௌரிமா,
தெய்வம் தூண்லயும் இருக்கும் துரும்புலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மாசாணி அம்மனுக்கு அப்புறம் நீ தான் எங்களுக்கு தெய்வம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் நீ வருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஜமீன் கூட போமா. எங்க சந்தோஷம் எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ போயிட்டு வா கௌரி. போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. கௌரி. போயிட்டு வா கௌரிமா. போயிட்டு வா கௌரிமா. போயிட்டு வா கௌரி. போயிட்டு வாமா. போயிட்டு வா. போயிட்டு வா கௌரிமா. போயிட்டு வா கௌரி. கௌரி. போயிட்டு வா. போயிட்டு வா கௌரி. நல்லபடியா போயிட்டு வாமா. கௌரி. போயிட்டு வா. கௌரி போயிட்டு வாமா. நல்லபடியா போயிட்டு வாமா. நீ போயிட்டு வாமா. என்ன தர்மகர்த்தா, நீங்க யாருக்காக கௌரியை எங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களோ அதே ஊருக்காரங்க கௌரிய போயிட்டு வாமான்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அண்ணே டைம் ஆச்சுண்ணே, கிளம்பலாண்ணே. ஐயா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அப்படியே அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டா நம்ம கிளம்பிடலாம். அம்மனை தானே கும்பிட போற, எல்லாரும் சேர்ந்து போவோம். சத்யலட்சுமியே போற்றிவோம், சர்வலட்சுமியே போற்றிவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றிவோம், சந்தானலட்சுமியே போற்றிவோம், சாந்தலட்சுமியே போற்றிவோம், சாகரோத்பவ லட்சுமியே போற்றிவோம், சித்தலட்சுமியே போற்றிவோம், சிவானந்தலட்சுமியே போற்றிவோம், சுபலட்சுமியே போற்றிவோம், சுந்தரலட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்ணலட்சுமியே போற்றிவோம், சௌபாகியலட்சுமியே போற்றிவோம். அம்மா, உன் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து வாழ போற என் வாழ்க்கை நல்லபடியா தொடங்கணும். அதுக்கு நீதான் கூடவே இருந்து அருள் புரியணும். தனலட்சுமியே போற்றிவோம், தயாலட்சுமியே போற்றிவோம், தானியலட்சுமியே போற்றிவோம். துர்கா எடுத்துக்கோமா. ஐயோ, பூசாரி தலையில மணி விழுந்துருச்சு. ஐயோ, சாமி. பூசாரி, சாமி. ஐயோ, யாராவது சீக்கிரம் ஹாஸ்பிடல் கால் பண்ணுங்க. ரத்தம் அதிகமா வந்துட்டே இருக்கு. பூசாரி ஹாஸ்பிடல் கூட்டு போகடா. புடிங்கடா, புடிங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஜாக்கிரதை போங்க. போதுமா? இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இது வரைக்கும் கோவில்ல ரத்தக்கரை பட்டதே இல்ல. ஆனா இப்போ அம்மன் சன்னதி வாசல்லையே ரத்தக்கரை பட்டுருச்சு. என்ன இன்னுமா புரியல உங்களுக்கு எல்லாம்? எங்க கௌரி இந்த ஊரை விட்டு போறதுல அந்த அம்மனுக்கே விருப்பம் இல்ல. அதனாலதான் ஆத்தா ரத்தத்தை காமிச்சு எச்சரிக்கிறா. பாருங்க, இதுக்கு மேலையும் கௌரி இங்கிருந்து கிளம்பினா நம்ம ஊர்ல பல ரத்த காவுகளை பார்க்க வேண்டி இருக்கும். இப்ப சொல்லுங்க, கௌரி இருக்கணுமா இல்ல போகணுமா? தர்மகர்த்தா, உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. மணி கட்டின கயிறு பழசாயி இத்து போய் அருந்து போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு போய் ரத்த காவு அது இதுன்னு பேசாதீங்க. கௌரி கிளம்புறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, அப்படிலாம் அசால்ட்டா பேசாதீங்க. இத பாருங்க, மணி கட்டி இருந்த கயிறு பழைய கயிறு தான். அது அந்து போகணும்னா எப்ப வேணாலும் அந்து போயிருக்கலாம்ல. அது ஏன் இப்ப இருந்து போகணும்? அதுவும் அம்மனுக்கு பூஜை பண்ற பூசாரி தலைமையில ஏன் விழணும்? யோ, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத. இதுக்கும் கௌரிக்கு கூட வரதுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. அந்த அம்மனோட சக்தி கௌரிக்கு இருக்கிறதுனாலதான் கௌரி எங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கா. அவளை அனுப்பி வைக்க அம்மனுக்கே இஷ்டம் இல்லைங்க. இத நேர்ல வந்து சொல்லுவாளா ஆத்தா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணித்தான் காட்டுவா.
அதை நாம தாங்க புரிஞ்சு நடந்துக்கணும். கௌரி அம்மா இங்க தான் இருக்கணும், அவ்வளவுதான். எங்க இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. கௌரியையும் துர்காவையும் பிரிக்கிறது ஒரு அம்மா கிட்ட இருந்து பச்சை புள்ளைய பிரிக்கிற மாதிரி. பசியில சாப்பிட உட்கார்ந்தவன சாப்பிட விடாம பண்ற மாதிரி. துர்காவையும் கௌரியையும் பிரிச்சு அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க. தம்பி, உங்க உதாரணமான நல்லாதான் இருக்கு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது. எங்க கௌரி அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க உங்களுக்கு பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க. முடியாது. கௌரிய நாங்க கூட்டிட்டு தான் போவோம். கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோங்க. முடியாது. பா, எல்லாம் நிறுத்துங்கப்பா. சும்மா வளவளன்னு ஆளுக்காளு பேசிக்கிட்டு. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி நம்ம கௌரி அம்மாவோட நிலைமை இப்போ. ஜமீனையா, நீங்க யோசிக்கிறதும் சரிதான், நம்ம தர்மகர்த்தா யோசிக்கிறதும் சரிதான். ஆனா நம்ம கௌரி அம்மாவுக்கு தான் தெரியும் எது சரி எது தப்புன்னு. கௌரிமா, எல்லாத்தையும் சரியா யோசிச்சு பண்றவன் நீ. இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு முடிவு சொல்லு. துர்கா, இப்ப நான் உன் கூட வர்றது நல்லதில்ல. அதனால நீ மட்டும் கிளம்பு. கௌரி, நீ இல்லாம நான் போக மாட்டேன். உன்னை பிரிஞ்சிருக்க கூடாதுன்னா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. இப்ப நீயும் என் கூட வரமாட்டேன்னு சொல்ற. என் கூட வா கௌரி. ஆமா கௌரிம்மா, துர்கா உனக்காக ஜமீன் சம்பந்தத்தையே வேணான்னு தூக்கி போட்டவன். நீயும் துர்கா கூட வரேன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. இப்ப நீ துர்கா கூட வரலன்னா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கௌரிமா, உன்னை இங்க தனியா விட்டு போய் அங்க துர்கா மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? கௌரி, அம்மா சொன்னா கேப்பல்ல. நீ துர்கா கூட வரலனா அதை விட பெரிய கஷ்டம் துர்காக்கு வேற எதுவுமே இருக்காது. துர்காவை கஷ்டப்படுத்திட்டு நீ இங்க இருக்கணுமா? அப்படியே இருந்தாலும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா கௌரி? கௌரிமா, ஒரு சின்ன புள்ள யாரும் இல்லாமலாம் தனியா இருக்க கூடாது. அது சேஃப்டி இல்ல. நீ எதை பத்தி யோசிக்காம துர்கா கூடவே கிளம்பி வா. எல்லாரும் ஏன் மேலையும் துர்கா மேலையும் அக்கறையா இருக்கீங்க. இத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எல்லார் மேலையும் எனக்கும் அக்கறை இருக்கு. நான் இல்லாம துர்கா கஷ்டப்படுவான்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அதே நேரம் நான் இல்லாம என் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு துர்காக்கு நல்லா தெரியும். கண்ணு முன்னாடி ஒரு தடங்கல் நடந்திருக்கு. அதை சரி பண்ணாம நான் இங்க இருந்து வர்றது அவ்வளோ நல்லதில்ல. அப்படியே வந்தா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கெட்ட பேரு எனக்கு வேணுமா துர்கா? மாணிக்கம், துர்கா மட்டும்தான் சென்னைக்கு போறா. சந்தோஷமா? கௌரி அம்மானா கௌரி அம்மா தான். ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்காக நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷமா?
துர்கா, என் மேல கோவமா? துர்கா, உன் கண்ணீர் சொல்லுது என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு. நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த பந்தம் அந்த அம்மா கொடுத்தது. இது சும்மா ஒரு நல்லதுக்கான பிரிவு தான். நீ தைரியமா போயிட்டு வா துர்கா. கௌரி, எனக்குள்ள இருக்கிற பயம் உன்னை நினைச்சு இல்ல, என்ன நினைச்சு. என் அக்காவும் இதே மாதிரிதான் என்ன தனியா விட்டுட்டு போனா. போனவ ஒரேடியா போயிட்டா. இப்ப நானும் உன்னை விட்டு போறேன். என் அக்காவை காண மாதிரி எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுனா? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாது துர்கா. பேசுற வரைக்கும் தான் வார்த்தை உன்னோடது. பேசிட்டேன்னா அந்த வார்த்தை பிரபஞ்சத்தோடது. துர்கா, இந்த ஊரை காக்க தெரிஞ்ச எனக்கு என் துர்காவை காப்பாத்த தெரியாதா? நம்பிக்கையோட போயிட்டு வா துர்கா. கௌரி, காமாட்சி அக்கா கிட்ட சொல்லிருக்கேன். அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லக்ஷ்மி அக்கா கிட்டயும் சொல்லிட்டேன். நம்ம வீட்லயே வந்து உன்னை பாத்துக்கிறேன்னாங்க. டைமுக்கு வீட்டுக்கு வந்துரு, அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காத. அப்புறம் சித்ரா அக்காவும் பாட்டியும் நம்ம வீட்டுக்கே வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. உன்னை விட்டு போறதுதான் எனக்கு பயமாவே இருக்கு. ஆனா அம்மா இருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன தைரியம். பத்திரமா இருந்துருவல. துர்கா, எனக்கு இவங்க மட்டும் சொந்தம் இல்ல, இந்த ஊரே எனக்கு சொந்தம் தான்.